வேகமாய் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானம் செய்து நம்ம ஜெபிக்கலாம் மறுபடியும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எண்ணாகமத்தின் புஸ்தகம் நாம் திருப்பிக் கொள்வோம். எண்ணாகமம் 13வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் பொறுப்பில் எடுத்து நடத்தும். தடையான எல்லாவற்றையும் அகற்றி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் தகப்பனே ஜெயித்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடும். தகப்பனுடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். பரிசுத்த தேவன் பொறுப்பில் எடுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமென், ஆமென். காலேப் சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா. நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம், ஆமென் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்கள் புறப்பட்டு வந்து வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற சூழ்நிலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில், கொஞ்ச நாளில் அந்த வாக்கு தத்துவமான அந்த கானான் தேசத்துக்குள்ளே என்ன செய்யணும்? அவர்கள் பிரவேசிக்கணும், சுதந்திரிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை அவர் மோசேக்கு ஆண்டவர் சொன்னால், நீங்கள் உங்கள் கோத்திரத்தில் 12 பேரை தேர்ந்தெடுத்து, அவர்கள் சாதாரணவர்களாக இல்லை, பிரபுக்களின் தலைவர்கள், பிரபுக்களின் அந்த கோத்திரத்தில் இருக்கிற பிரபுக்களின் தலைவர் 12 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வேவு பார்க்க தேசத்திற்கு அனுப்பு என்று சொல்லி அவர்களை வேவு பார்க்க அனுப்பியிருப்பார். அல்லேலூயா. ஆமென். 19ஆம் வசனம் வாசிங்க. 13:19. அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களிலே குடியிருக்கிறார்களோ கோட்டைகளிலே குடியிருக்கிறார்களோ என்றும், நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பமானதோ இழப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பலன் பழுக்கிற காலமாயிருந்தது. அல்லேலூயா. ஆமென். அப்படி 12 பேரை அவங்க தேர்ந்தெடுத்து அவன் தேசத்தை சுற்றி பார்க்க அவர்களை அனுப்பினான். அல்லேலூயா. 12 பேரும் போய் தேசத்தை என்ன செய்தாங்க? சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்து அந்த தேசத்தில் ஆமென் அவர்கள் கண்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் இந்த தேசத்தை முழுவதும் என்ன செய்தாங்க? சுற்றி வந்து ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. வரும்போது அவங்க வெறுங்கரையில் கையாக வராமல் மோசே சொன்னது போல அந்த விளைச்சலின் கனிகளை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதாக இருந்தது? 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்ற பள்ளத்தாக்கில் ஒரே ஒரு அந்த செடியில், திராட்சை செடியில் இருந்த ஒரு குலை. அல்லேலூயா. அதை எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க? 2 பேர் தூக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு பெரிய கொலையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அது முதற் பலன் கொடுக்கிற காலமாக இருந்தபடினாலே அந்த கொடி அவ்வளவு, அந்த திராட்சை செடி அதில் உள்ள அந்த அந்த கனி அவ்வளவு வெயிட். ஆமென், அல்லேலூயா. அது என்ன காட்டுகிறது என்றால், அந்த தேவன் சொன்னபடி அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாயிருந்தது. அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற நல்ல செழிப்பாக ஆசீர்வாதமாக உள்ள ஒரு தேசம். அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாம் நாளிலேயே அவருக்கு உடன்படிக்கை பண்ணி, நீ இந்த தேசம் வாழுகிற இந்த பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் சுதந்திரமாக கொடுப்பேன், அல்லேலூயா என்று வாக்கு பண்ணியிருந்தார். அல்லேலூயா. அந்த வாக்கு ஈசாக்குக்கு சொன்னார், அந்த வாக்கு யாக்கோப்புக்கு சொன்னார். அப்படி தேவ ஜனங்களுக்கு அந்த வாக்கை கடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா.
ஆமென். 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய கூக்குரலை கேட்டு தேவன் அவருடைய நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. கூக்குரலை கேட்டு நினைவு கூர்ந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியா மோசே அனுப்பி அதே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. உடன்படிக்கையோடு நீங்க போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்தேன் என்று சொல்லி போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை வெளியே கொண்டு வந்து அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் அவங்கள வழி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆமென். இப்போ சுதந்திரிக்கணும், அவ்வளவுதான், பக்கத்துல வந்தாச்சு. ஆனா அவங்க வேவு பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும். என்ன ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்கன்னா, அல்லேலூயா, 24ஆம் வசனம் வாசிங்க. 25ஆம் வசனம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்கிறவர்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் சேர்ந்து சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்புறமா மோசே நோக்கி அவர்களை அங்கே, ஆமென், நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அல்லேலூயா. இதோ அதனுடைய கனி. ஆமென். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டாங்க ஆனாலும். ஆமென். பொதுவா ஆனாலும் சொன்னா என்ன அர்த்தம்? முன்ன சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிரு, மறந்துருன்னு அர்த்தம். அல்லேலூயா. முன்ன சொன்னதெல்லாம் மறந்துரு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அல்லேலூயா. பட்டணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? அரணிப்பாய் எல்லாம் பயங்கர அரணாக வைக்கப்பட்டு உள்ள போக முடியாத அளவுக்கு இருக்கிறது. மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கியரின் குமாரர்களை என்ன செய்தோம்? கண்டோம். அல்லேலூயா. எதை பார்த்தோம்னு வந்து சொல்றாங்க. எதை பார்த்தாங்களாம்? ஏனாக்கியர் நீடிய கழுத்து உள்ளவர்கள், அவங்க ராட்சசர்கள் என்று பொதுவா அழைப்பார்கள். அல்லேலூயா. நீடிய கழுத்து உள்ளவர்கள், அவங்களெல்லாம் கிட்ட போக முடியாது, அந்த அளவுக்கு கொடியவர்கள், அவங்கள மேற்கொள்ளனா முடியாத காரியம் தான். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த இவங்களுடைய ரிப்போர்ட் என்ன வருதுன்னா, அவங்களுடைய கண்ட காரியத்தை சபை நடுவில் சொல்ற போது அவங்க சொல்ற ஒரு காரியம், ஆமென், பட்டணங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? அரணிப்பா இருக்கிறது. ஆமென். எல்லாம் ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரிப்போர்ட். அல்லேலூயா. ஆமென். அங்கே நாங்கள் யாரை கண்டோம்? ஏனாக்கியரை கண்டோம். அது மட்டுமல்ல, அமலேக்கியர்கள் தென்புறத்துல தேசத்துல குடியிருக்கிறார்கள். ஏத்தியர்கள், எபூசியர்கள், எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் என்ன செய்யறாங்க? எங்கேயும் நம்ம போக முடியாது, எல்லா இடமும் யார் யார் இருக்கிறான்னு அவன் நீட்டா சொல்லிட்டான். மலை கடற்கரைக்கு போகலான்னா அங்கேயும் ஆள் இருக்கு, மலைக்கு போய் மலையை பிடிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் என்ன இருக்கிறானுங்க? ஆள் இருக்கிறா. எல்லாத்துக்கும் மேலாக அங்கே இது ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அங்கே என்ன இருக்கிறாங்க? ஆமென். அல்லேலூயா. இந்த 10 பேர் ஆமென் சொன்ன அந்த ரிப்போர்ட், 10 பேர் சொன்ன அந்த ரிப்போர்ட். அல்லேலூயா. அந்த ரிப்போர்ட்டை கேட்ட உடனே ஆமென், அந்த சபையாருடைய இருதயம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? கரைஞ்சு போச்சு. சபையாருடைய உள்ளமெல்லாம் கரைஞ்சு போச்சு. 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க, அப்போ சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள், ஜனங்கள் என்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் புலம்பல். சபைனா முழு தேசம். அவங்க போய் வீடு விடா சொன்னாங்களோ, சத்தம் விட்டு சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் தான் போய் ரீச் ஆச்சோ என்ன தெரியாது. அல்லேலூயா. ஆனா எல்லா சபையில் உள்ள அத்தனை ஜனங்களும் புலம்பி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க. என்னத்துக்கு? இவ்வளவு பிரயாணம் பண்ணி வந்து கடைசியில அதுல போக முடியாம போச்சுன்னா நாங்கெல்லாம் அந்த அந்த ராட்சசங்கள்னால கொல்லப்பட்டு இந்த வனாந்திரத்துல என்ன செய்ய போறோம்? அழி மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவங்க எல்லாரும் அழுது மோசைக்கு விரோதமாக கலகம் பண்ணி, மோசைக்கு விரோதமாக, இதுல 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் வெளிநோக்கி எகிப்து தேசத்துல செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலம். அல்லேலூயா.
அப்படி புலம்பி அளவுக்கு அவங்க இருதயமெல்லாம் என்ன செஞ்சுச்சு, கரைந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இருதயமெல்லாம் என்ன செஞ்சு, கரைஞ்சு போயிடுச்சு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய வாக்குத்தத்தமான தேசத்துக்கு நேராக என்ன செய்கிறோம்? ஆமென். தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு சத்துரு உண்டு, நமக்கு ஒரு சத்துரு உண்டு. அவன் நாம் ஏனாக்கியர் மாதிரி தான், நெடிய தலை உள்ள மாதிரி, கழுத்துள்ள மாதிரி, ராட்சசன் தான். நம்மளை விட வல்லமை உள்ளவன் தான், நம்முடைய விட வல்லமை உடையவன் தான். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லேலூயா, நம்மோடு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்மோடு கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை பாருங்க, இந்த 10 பேர் சொன்னதுக்கும் ஒரு நபர் சொல்ல, அந்த காலேப்பு சொன்னதை வாசிங்க 30ஆம் வசனத்தில். அப்போது காலேப்பு மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய். அப்போ அந்த 10 பேருடைய பார்வை வேற, 2 பேருடைய பார்வை, காலேப்பும் யோசுவாவுடைய பார்வை வேற. அல்லேலூயா. அப்போ ஒரே 12 பேரும் ஒரே இதைத்தான் என்ன செய்தாங்க, ஒரே சூழ்நிலையத்தான் பார்த்தாங்க, ஒரே தேசத்தை தான் பார்த்தாங்க. ஆனா 10 பேருடைய பார்வை வேற, 2 பேருடைய பார்வை வேற. ஏன் அப்படி? அப்படிதான். ஏன் அப்படி? இவங்களுடைய பார்வையில இவங்க கர்த்தரோடு உள்ள பார்வையில அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு ஜெயம் தருவார். அல்லேலூயா. இவங்களுடைய பார்வையில இந்த யுத்தம் நமக்கு இல்லை. ஏன்னா ஏற்கனவே யுத்தங்களை பண்ணி வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏற்கனவே யுத்தங்களை பண்ணி இருக்கிறாங்க. முதல் யுத்தமே அமலேக்கியன். முதல் யுத்தமே யார் தான்? அமலேக்கியன் மேலதான் யுத்தம். அல்லேலூயா. யாத்ராம் 17ஆம் அதிகாரம். அதுலயே ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தார், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவா யுத்தம் செய்து கொண்டு இருக்கிற வேளையில அமலேக்கியருக்கும் யோசுவா அந்த படைகளுக்கு, இஸ்ரவேல் படைகளுக்கு யுத்தம் நடக்கும் போது மோசே மலையில நின்று என்ன செய்கிறார்? கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி தேவன் நோக்கி ஜெபிக்கிறார். அப்ப ஊரும் ஆரோனும் வலது இடது பக்கமா நிற்கின்று பார்க்கும் பொழுது, எப்போதெல்லாம் மோசேனுடைய கரம் மேல நிக்கிறதோ அப்போ கோலோடு அவன் நின்று கொண்டிருப்பானா, அந்த நேரம் தேவ ஜனங்கள் ஜெயம் பெற்று கொண்டே வந்தாங்க. அல்லேலூயா. தேவ ஜனங்கள் என்ன கொண்டு வந்தாங்க? ஜெயம் பெற்று வந்தாங்க. ஆனா எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கை தளர்ந்து போகிறதோ அப்பெல்லாம் தேவ அந்த எதிரிகள் மேற்கொண்டு வருகிறத பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த 2 பேரும் உன்னிச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த உடனே அவங்க 2 பக்கத்திலும் அப்படி அவங்க 2 மோசேயின் கைகளை தாங்கி கொண்டு நின்றார்கள். அல்லேலூயா. அப்போது தேவன் முற்றிலும் ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. அது என்ன அடையாளத்தை காட்டுகிறதுன்னா, யுத்தம் நம்ம பண்றது அல்ல. அல்லேலூயா. குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தராலே தான் வரும். அல்லேலூயா. உபாகமத்தின் 20ஆவது அதிகாரத்துல, உபாகம் 20ஆவது அதிகாரத்துல போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். அல்லேலூயா. யுத்தத்துல நீ போகும்போது என்னென்ன காரியத்தை நீ செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 1ஆம் வசனம் வாசிங்க. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அல்லேலூயா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த யுத்தத்துல யார் நம்மோடு கூட இருக்கிறார்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளால அல்ல, நம்முடைய இந்த எதிரியை நம்மளால மேற்கொள்ள, கர்த்தரோடு இசைந்து இருந்தா நமக்கு எல்லாம் லகுவா இருக்கும், லேசான காரியமா இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து என்ன சொல்லி இஸ்ரவேலை அந்த யுத்தத்தை உடைய அந்த காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தேவன் யுத்தத்தை செய்கிறவர், தேவன் யுத்தத்தை செய்கிறவர். அல்லேலூயா. ஆகவே தேவன் தான் அவங்களுக்கு ஜெயத்தை என்ன செய்கிறவர்? கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால யுத்தம் செய்யும் போது ஒன்னாவது நீ என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. அல்லேலூயா.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய வரலாம், வியாதி வரலாம், கடன் பாரங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். அல்லேலூயா. இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு போடும்போது, அல்லது பல வகையான நெருக்கங்களிலே நாம் அகப்படும் போது, குடும்பத்தை பார்த்தா ஒரு சைடில் இழுக்கும், அல்லது பிள்ளைகளை பார்த்தா இன்னொரு சைடு இழுத்துட்டு இருக்கும், ரெண்டுக்கு இடையில சிக்கி கொண்டு அப்படி ஒரு தவிக்கிற என்னடா செய்வேன் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ள போகிற வேளையிலும் நம்ம எண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கரங்களை வைத்து நன்றி சொல்லாமா? என்னோடு கூட என்னை அழைத்து கொண்டு வந்தவர், என்னை ரட்சித்தவர், என்னை ரட்சித்தவர். அல்லேலூயா. அவர் ரட்சிக்கும் போது அவர் சொல்லிட்டார், உன்னை என் உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். உள்ளங்கையில வரைந்து வைக்கிறேன். அந்த வசனம் என்ன சொன்னா, கிரேவிட், அதாவது உன்னை செதுக்கி வச்சிருக்கிறேன், உள்ளங்கையில செதுக்கி வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த தேவன் ஒரு மனிதனை அழைத்து ரட்சிக்கிறார் என்றால் அவனை முழுவதும் கவர் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். உனக்கு எதிரான உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகின்றார். எந்த ஒரு ஆயுதமும் உனக்கு முன்பாக அவைகளை நீங்க என்ன செய்வாய், குற்றப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்றது. ஏசாயா 47வது அதிகாரமா வாசிங்க. எந்த அதிகாரம்? 54 வாசிங்க. 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரம், என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எந்த ஒரு ஆயுதமும் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவன் ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ தேவ பிள்ளை தேவனை சார்ந்து வரும்போது சத்துருவை நாம் பிரச்சனைகளை இலகுவாக ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. நமக்கு வருகிற சூழ்நிலைகளிலே, பிரச்சனைகளிலே, நம்முடைய வியாதி பலவீனங்களிலே எல்லாவற்றிலும் ஈஸியா என்ன செஞ்சு விட முடியும், ஜெயித்து விட முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனோடு ஒரு மனிதன் நெருங்கி ஜீவிக்கும் போது அவனுடைய பார்வை வித்தியாசப்படும். அவனுடைய பார்வை பிரச்சனையை பார்க்கும் போது வித்தியாசப்படும். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவன் இல்லாம இருக்கிறவனுடைய பார்வையில சின்ன பிரச்சனை வந்தாலும் பதறிடுவான், ஓடி போடுவான். அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவனோடு இசைந்திருக்கிற வாழ்க்கையில பிரச்சனையை பார்த்தாலும் அது பேசுகிற விதம் கூட எப்படி இருக்குன்னா, நாம இலகுவாய் அல்லேலூயா ஜெயித்துடலாம். லகுவாய் செய்து. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. ஆனா பாருங்க, இந்த 10 பேர் சொன்ன உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் அழுது கூப்பிடலிட்டு அதுல ஒரு கூட்டம் எழும்பி என்ன செய்றாங்க, அவங்க நமக்குள்ளே ஒரு தலைவரை உருவாக்கி நாம எகிப்துக்கு என்ன செய்யறோம். இவன் ஒருத்தன் சொல்லிட்டா, நீங்க 14ஆம் அதிகாரத்துல ஆமென் 4ஆம் வசனம், பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்பொழுது மோசே ஆரோனும் இஸ்ரவேல் சபையார் ஆகிய எல்லா கூட்டத்தின் முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத காரியத்தை ஜனங்க ஆமென் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. ஏன் அவ்வளவு பேருக்கும் என்ன கிடையாது, ஆண்டவர் சொல்றார் கவனிங்க. ஆமென். 11வது வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் மோசே நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் என்று ஆண்டவருடைய ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ஆமென், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் ஊட்டுவார்கள். அல்லேலூயா. ஆமென், ஆமென். தங்களுக்குள்ளே நாங்கள் காட்டின எல்லா அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்ன விசுவாசியாது இருப்பார். 10 அடையாளங்களை எகிப்திலே செய்தார். அல்லேலூயா. யார் எங்க செய்தார்? 10 அதிசயங்களை செய்தார். எகிப்தியன் தலைச்சன்களை எல்லாம் அடித்தார். ஆனா இஸ்ரவேலிலோ ஒரு சம்பவம் என்ன செய்யல, நடக்கல. கோசன் பட்டணத்துல எல்லாம் அமைதியா இருந்த, ஒரு ஆடோ மாடு கூட என்ன செய்யல, மறிச்சு போகல. அல்லேலூயா. ஆமென். 10 அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்தார். அது மட்டுமல்ல, செங்கடலை பிளந்தார் ஆச்சரியமாய். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து
வெட்டாந்தரையாய் வழி நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். பெரிய ஜெயத்தை தேசத்திலே கொடுத்தார். ஆமென். மன்னா ஆச்சரியமாய் மன்னா என்ன செய்கிறது? பொழிந்து கொண்டு இருக்கிறது காலைதோறும். ஆமென். விடிய காலத்துல அந்த மன்னா அவங்க கண் முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அவங்க கூடாரத்துக்கு முன்ன. ஆமென். அல்லேலூயா. 11வது அதிகாரத்துல இறைச்சி சாப்பிடணும் ஆசைப்பட்டான். எதை சாப்பிடணும்? இறைச்சி சாப்பிடணும் ஆசைப்பட்ட உடனே ஆமென், ஆண்டவர் கோபப்பட்டு, சரியா அப்படியா கேட்ட, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, எத்தனை நாள் சாப்பிட போற? 1 மாசம் நான் என்ன செய்ய போறேன்? இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு மோசே சொன்னார். ஆமென், ஆமென். கடல்ல உள்ள மச்சங்கள் எல்லாம் எடுத்து வந்தாலும், இந்த எங்க பாளையத்தில் இருக்கிற ஆடு மாடு அடித்தாலும் ஒரு நேரத்துக்கு கூட என்ன செய்யாது. 6 லட்சம் காலாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேரு? அதாவது 20 வயசுக்கு மேற்பட்டு யுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? புருஷர்கள் 6 லட்சம் புருஷர்கள். அப்போ கணக்கு பார்த்தா 30 லட்சத்துக்கு மேல மக்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவ்வளவு பேருக்கும் சாப்பிடுனா எங்க ஆமென் இருக்கும்னு அவனே கேட்கும் போது ஆண்டவர் சொன்னா, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, இது நடக்குமா நடக்காது நீ பாரு அப்படின்னு மோசே கூட சொல்லிட்டார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பும் போது காடைகள் எல்லாம் என்ன செய்தது? அவங்க பாளையத்துக்கு முன்ன 1-2 அடிக்கு மேல வரை, 2 அடியா ஆமென், அது வரைக்கும் என்ன செய்தது? குவிந்திருந்தது. இவ்வளவு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டும் ஆமென் இவங்க விசுவாசியாது போனபடினால ஆண்டவருக்கு பயங்கர எரிச்சல். என்ன செய்ய பாருங்க. ஆமென், அல்லேலூயா. 12வது வசனத்துல, நான் அவர்களை கொள்ளை ஆமென் நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கலும் உன்னை பெரிதும் பலத்தமான ஜாதி ஆக்குவேன் என்றார். ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, பல முறை இந்த ஜனங்க தேவனை விசுவாசிக்காம போனாங்க. அல்லேலூயா. நாம எப்படி இருக்கிறோம்? இந்த கர்த்தரை விசுவாசிக்கிறோமா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். மற்றவன் சொல்றத கேட்டு அதை விசுவாசிக்கிறோமா அல்லது கர்த்தர் சொல்றதை விசுவாசிக்கிறோமா? கொஞ்சம் பாருங்க. மற்றவன் சொல்லுவா, பக்கத்துல இருக்கிறவன், இதெல்லாம் நடக்காத காரியம், இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் என்ன செய்யாது, நடக்காது, நீ மறந்துரு அப்படிம்பான். அல்லேலூயா. ஆனா நம்ம அதைத்தான் கேட்டுட்டு விசுவாசமாய் அவன் அதை விசுவாசிப்போம். ஆண்டவர் இங்கே சொல்றார், உன்னை நான் மேன்மையா வைப்பேன்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் உன்னை விடுவிப்பேன், உன்னைக்கு சுகம் தருவேன் ஆண்டவர் சொல்றார். ஆனா அதை நம்பதுக்கு வழியே விசுவாசிக்க மாட்டான். விசுவாசி தான் பேரு. ஆமென். அற்புதம் வெளியே நடக்கு. புதுசா வருவான், அவிசுவாசியா ஹிந்துல அப்படிப்பட்ட வருவான், அவன் உடனே சுகம் அடைகிறான், ரட்சிப்பை பெற்றுக்கிறான், போயிட்டுறான். அல்லேலூயா. ஆனா உள்ளுக்குள்ள சபைக்குள்ள இருக்கிறான் அவனுக்கு ஆமென் விசுவாசமே என்ன செய்யாது, வரல, லேஸ்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். மார்க் 5ஆம் அதிகாரத்துல எவ்விரு ஆமென் ஆமென் மகளுடைய காரியத்துல ஆமென் அவனை அந்த இயேசுவை கூட்டிட்டு வரார். வர்ற வழியில கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இயேசு வரும்போது என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. டிலே ஆன உடனே ஆமென் அங்கிருந்து வீட்டில இருந்து ஒரு செய்தி வருகிறது. ஆமென், உம்முடைய மகள் என்ன செய்தா? மரித்து போயிட்டா. போதகரை நீர் என்ன செய்யாதிருங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க, வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டா. அல்லேலூயா. உடனே அவருடைய இருதயம் என்ன செய்ச்சு? கரைஞ்சு போயிடுச்சு. உடனே அவருடைய இருதயம் என்ன செய்ச்சு? அப்போ வருகிற செய்தியை கேட்டு அந்த பக்கத்துல இயேசு இருக்கிறார். அவரால் மரித்தோரை என்ன செய்ய முடியும்? எழுப்ப முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் ஆகாதது ஒண்ணுமே கிடையாது. அவர் கூட வந்துட்டு இருக்கிறார். ஆனா அவனுடைய இருதயம் என்ன செய்ச்சு? சோர்ந்து போன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. என்ன சொல்கிறார்? பயப்படாதே, 5ஆம் அதிகாரத்துல மார்க் 36ஆம் வசனத்துல ஆமென், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அவனை கூட்டு போறார். அல்லேலூயா. தேவன் எங்கெல்லாம் ஆமென் சுகமாக்க விரும்பினாரோ அந்த இடத்துல எல்லாம் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரத்திலிருந்து எதையாயினும் நீங்க பெற்றுக்கொள்ளா, உங்களுடைய அடிப்படையான ஒரு தேவை ஒரு விசுவாசம். அல்லேலூயா. என் தேவன் இந்த காரியத்தை எனக்கு செய்வான், என் கர்த்தராலே இது ஆகும். அப்ப ஒரு மனிதன் உள்ளான மனிதன்ல விசுவாசம் இருந்தா அந்த வாய் பேசும். அந்த வாய் என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா. பார்க்கிற காட்சியினால் அல்ல, மற்றவர்கள் சொல்லுகிற கேள்வினால் அல்ல. அல்லேலூயா. ஆனா நம்முடைய வேதம் கர்த்தர் எதை சொன்னாரோ அதுதான். அல்லேலூயா.
ஒரு உலகத்தில் இருக்கிறவனுக்கு ஒருவேளை எப்படி இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள், தேவனை சார்ந்து தேவனோடு கூட வாழுகிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் கட்டாயம் ஆமென், தேவன் அவங்களுக்கு எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவன் தேவ பிள்ளைகள் ஆமென் ஆமென் தைரியமா இருந்து கர்த்தரை நம்ப வேண்டும். கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஒரு நிமிஷத்துல எழும்பி விழலாம், நான் என்ன செய்வேன்? அழிச்சு போடுவேன். அப்போ அவிசுவாசம் என்கிற ஒரு பொல்லாத இருதயம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. யாக்கோபு சொல்றா 1ஆம் அதிகாரத்துல அல்லேலூயா ஆமென் 6ஆம் வசனங்களில் வாசிக்கும் போது ஆமென் அல்லேலூயா யாக்கோபு சொல்றார் ஆமென் வாசிங்க. ஆம், அவன் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறார். அப்ப சந்தேகத்தில் ஒரு ஏதாவது கிடைக்கும் என்கிற ஒரு சந்தேகத்துல ஆண்டவர்கிட்ட அவன் இருப்பான்னா அவனை அது பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடும். அப்ப விசுவாசத்தோடு அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாளை எடுத்துக்கலாம். அண்ணான்னா கிருபைன்னா அர்த்தம். அண்ணான்னா என்ன அர்த்தம்? கிருபைன்னு அர்த்தம். அவளுக்கு வழக்கமா நமக்கு தெரியும் அந்த ஸ்டோரி. வழக்கமா அப்போ தேவ ஆலயத்துக்கு போனாலும் வருஷம் வருஷம் அதே பிரச்சனை மாறல. ஆனா ஒரு நாள்ல அவ போய் தேவ சமூகத்துல அழணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகி பாரத்தோடு தேவ சமூகத்துல போய் என்ன செய்தா? அழுது இருதய கிளேசத்தை ஊற்றி ஒரு சின்ன ஜெபத்தை என்ன செய்தா? செய்ய ஆரம்பிச்சா. உடனே அந்த ஏலி, நீ சந்தோஷமா என்ன செய், போமா, கர்த்தர் உனக்கு வாய்க்கப்படணும் அந்த ஆசாரியன் சொன்னது அப்படியே என்ன செய்தா? விசுவாசித்தா. கர்த்தருடைய வாக்கா எண்ணினான். அல்லேலூயா. ஏன்னா ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ண. ஆகவே ஏலி சொன்னது அப்படியே விசுவாசித்தா. அல்லேலூயா. அப்புறம் அவ துக்கமுகமா இருந்ததே இல்லை. ஏன் அவன் துக்கமுகமா இருக்கல? அவ்வளவு விசுவாசம். கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டு அவர் பார்த்துக்குவார். கரங்களை தெல்ல சொல்லாம. ஆனா நமக்கு அந்த அந்த ஜெபம் பண்ணும் போதுதான் விசுவாசம் இருக்கும். அதை விட்டு வெளியே வந்தா பழையபடி அந்த அவிசுவாசம் ஆவி நமக்குள்ள வந்து. அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கவே கூடாது. ஆமென். இருந்தா நிச்சயமா ஏன் இந்த நம்முடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் போராட்டங்களை ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறான்னா அதெல்லாம் ஒரு விசுவாசத்தின் பரீட்சைகள். அவைகளா விசுவாசத்தின் பரீட்சைகள். அவைகளை நாம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்கி அவைகளெல்லாம் மேற்கொண்டு நாம வரும்போதுதான் சத்துருவாய பிசாசையும் நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அவன் சொல்வான், உன்னால பரலோகம் போக உலகத்துல முக்காவாசி என்ன சொல்லலாம் 90% கிறிஸ்தவனுக்கு அவனுக்கே தெரியாது நான் பரலோகம் போவேனா இல்லையா. எத்தனை பேர் பரலோகம் போவேன்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் கை தூக்குறாங்க. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு நம்ம போவோம்னு நமக்கு சொல்ல ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையில போனா போவேன் அப்படிம்பான். அல்லேலூயா. நீங்க எப்படி உண்மையில இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபராலும் போறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா வழியில நமக்கு நிறைய பிரச்சனை உண்டு. அல்லேலூயா. போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஆமென், கண்ணீர்கள் உண்டு. அவைகள் எல்லாம் ஜெயிக்கணும். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரத்துல நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்தை இந்த உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. இந்த உலகத்துல என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உபத்திரம், பிரச்சனை, பாடு இவையெல்லாம் எதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்னா விசுவாசத்துல அவைகளாம் கடந்து போகும்படிக்காய். அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாசிக்கிறவனாலதான் அதெல்லாம் மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது. பாருங்க என்ன நடந்துச்சு. இந்த அவிசுவாசமாகிய பொல்லாத இருதயத்துல ஆண்டவர் சொல்றார், ஒரு நிமிஷத்துல இவங்களெல்லாம் என்ன செஞ்சு போடுவேன்? அழிச்சு போடுவேன். ஆனாலும் மோசே தேவ சமூகத்துல போய் என்ன செய்கிறார்? விழுந்து ஆமென். 14ஆம் அதிகாரம் 13 என்னாகும்? மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியரை கேட்பார்கள், நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராய் நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராய் நீர் முகமுகமாய் தரிசனமானதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணும் இரவில் அக்கினி தூணும் நீர் இவர்களை முன்பாய் சொல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகள் எல்லாம் என்ன சொல்லுவார்கள் என்று சொல்லி
அப்படி சொல்லி அவருடைய இருதயத்தை கொஞ்சம் குளிர பண்ணி கொஞ்சம் நீர் என்ன செய்யணும், கிருபையா இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறான், செவிக்கும் போது 18ஆம் வசனத்தை சொன்னால், என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் சபையிலே விளங்குவதாக என்று சொல்லி, ஆண்டவரே மறுபடியும் உடைய வல்லமை சபையில என்ன செய்யட்டும், விளங்கட்டும் என்று சொல்லி அவன் செபிக்கிறான். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியும் எகிப்தை விட்டு முதல் இதுவரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்தபடியே இந்த ஜனங்கள் அக்கிரமத்தை, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நான் மன்னித்தேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆனாலும் ஒரு காரியத்தை செய்தார். அல்லேலூயா. பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, இந்த ஜனங்க போக மாட்டேன் முடியாதுன்னு சொன்ன அத்தனை பிள்ளைகளும் ஒருதனை என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான்ட்டார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாத ஒருதனும் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான்ட்டார். அல்லேலூயா. 20 வயசு முதல் கொண்டு எல்லா புருஷர்களும் இந்த வனாந்திரத்தில் விழும் வரைக்கும் 40 நாள் வேவு பார்த்த அளவின்படியே 40 வருஷம் இந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்தார், சுத்த வைத்தார். அல்லேலூயா. அது கீழே வாசிக்கும் போது 22 ஆமென், என் மகிமையையும் நான் எகிப்தில் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதோட 10 முறை என்னை பரிசுத்து பார்த்தார்கள் என்றார். எத்தனை முறை? ஒரு முறை இல்ல, 2 முறை இல்ல, 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஏன் ஆண்டவரே எனக்கு அப்படின்னு ஒரு பதறல் வருது பாருங்க, அதுதான் அவிசுவாசத்தின் அடையாளம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பார்வையில முறுமுறுப்பு. அதான் தேவனுடைய பார்வையில முறுமுறுப்பு. அல்லேலூயா. பிரச்சனை வந்தா முதல்ல வாய் சொல்லணும், என் ஆண்டவர் இந்த பிரச்சனையை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. எத்தனையோ அற்புதங்களை எனக்கு செய்தார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்தா எண்ணிக்கடங்காத எத்தனையோ பிரச்சனைகளிலே தேவன் நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. மரண தருவாய்கள் வந்தது, அதிலெல்லாம் தேவன் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனை வியாதிகள் வந்துச்சு, அத்தனை வியாதிகளில் இருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். ஆபத்துகள் எவ்வளவு வந்துச்சு, தூக்கி இதுலயும் என்னை தப்பு வைப்பார். அல்லேலூயா. இதுல என்னை தப்பு வைப்பாருங்கிற ஒரு விசுவாச வார்த்தை வெளியே வரணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம பிரச்சனையை பார்க்கிற பார்வையில இருக்கு. ஆமென். பாருங்க, அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்தை முழு இஸ்ரவேலும் பார்த்தது என்னதான் பார்த்தாங்க, கோலியாத்தை பார்த்தாங்க. ஆனா ஒரு சின்ன தாவீது மட்டும் கோலியாத்தை எப்படி பார்த்தான் நமக்கு தெரியாது. நல்லதா போச்சு. அல்லேலூயா. நமக்கு தெரியாது. எப்படி பார்த்தா, ஒரு மிருகமா பார்த்தா. எதான் பார்த்தா, மிருகம், ஒரு கரடி ஒரு சிங்கம் அதை போல காட்டில் உள்ள ஒரு மிருகமா வந்து நிக்குது அப்படின்னா அவனுடைய பார்வையில். அல்லேலூயா. ஆமென். என் சேனையின் கர்த்தருடைய நாமத்தை தூசித்த அவனை, அல்லேலூயா, அப்படின்னு சொல்லிட்டா தாவீது எழும்பினா. சின்னதா இதுக்கு முந்தி எந்த ஒரு மிருகத்து கூட அதாவது பெரிய மனுஷன் கூட சண்டை போட்ட பழக்கம் இல்ல, யுத்தத்தை பார்த்ததில்லை. ஆனா அவனுக்குள்ள தேவன் இருந்தபடினாலே, அவனுக்குள்ள யார் இருக்கிறா, தேவன் இருந்தபடினாலே அந்த கோலியாத்து கூட அவன் பார்வையில ஒரு மிருகமா தெரிஞ்சான். அல்லேலூயா. ஆமென். அதே போல காலேப்பு யோசுவாவுக்கு முன்னிலையில அந்த ஏனாக்கியர்கள் அல்லது அமலேக்கியர்கள் அந்த ராட்சச கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடினாலே அவங்க விசுவாச பார்வையில அவங்க எல்லாம் ஒரு துரும்பா, ஒரு இரையா. அததான் 14ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அப்படி நமக்கு இரையாவார்கள். அவங்க எப்படி ஆயிடுவான், புஷ்ப, நம்ம சொல்லுவோம் புஷ்பம் ஆயிடுவான்னு சொல்லுவாங்களா, ஒன்னும் இல்லாம போடுவான், அததான் இரையாயிடுவாங்க. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் சொல்ற வார்த்தை வாசிங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்ச்சு, விலகி போயிட்டு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவளுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. அப்ப ஒரே ஒரு தேவன் நம்மோடு கூட இருப்பாரன்னா பிரச்சனை எல்லாம் பிரச்சனையா தெரியாது. அல்லேலூயா. நம்ம வாய் சொல்லும், இந்த பிரச்சனையை நான் எளிதா என்ன செய்ய முடியும், மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். பிரச்சனை இல்லாத உலகம் நமக்கு கிடையாது. பிரச்சனை இல்லாத அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன உண்டு,
பிரச்சனை உண்டு. எல்லா பிரச்சனையிலும் ஜெயத்தை தருகிறவர் இயேசு. அல்லேலூயா, ஆமென். ஜெயத்தை தருகிறவர் இயேசு, ஆமென். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், அல்லேலூயா, 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே யோவான் எழுதுகிறார், வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நல்ல கவனிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம், யாரெல்லாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டானோ அவன் எல்லாம் உலகத்தை என்ன செய்வான்? ஜெயிப்பான். உண்மையிலே தேவனால் பிறந்தவன், ஆமென். அதாவது மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவன் அவன் என்ன செய்வான்? உலகத்தை. ஏன்னா எபிரியர் 12 விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்து. என்னைக்கு நாம இயேசுக்குள்ள பிறந்தோமோ அன்னைக்குள்ளேயே விலையேறப்பட்ட விசுவாசத்தை நம்ம உள்ளத்துல வைத்தார். அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் இல்ல, தேவன் அந்த விசுவாசத்தை நமக்கு தொடங்கினார். அல்லேலூயா, ஆமென். அவர் ஒரு பாதையை நமக்கு நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பாதையை மற்றவனை போல நமக்கு நேரிடாது, ஆமென். நம்ம மற்றவனுக்கு வித்தியாசமா இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நமக்கு நம்மளுடைய பிரச்சனை தான் பெருசா தெரியும், மற்றவனுடைய பிரச்சனை எல்லாம் நம்ம பார்க்கறதும் இல்லதான். ஆனா நமக்கு தான் பெருசு மாதிரி தெரியும். அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்தாலும் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியம், தேவனா பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். இயேசுவை தேவனுடைய குமாரன் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவரை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படிங்க. அல்லேலூயா. அப்ப உலகத்தை ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு, இயேசுவானவர். அவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்ததெல்லாம் குமாரனை அறிக்கை பண்ணும், குமாரனை அறிக்கை பண்ணும். அல்லேலூயா. தேவனால் பிறக்காத ஒன்னும் அறிக்கை பண்ண முடியவே முடியாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் சொல்ல, பரிசுத்த ஆவி என்று தேவனை இயேசுவை தேவன் என்று அறிக்கை பண்ண எவராலும் முடியாது. அப்படிப்பட்ட ஆமென் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தரணும்னா, ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஆமென் நாம விசுவாச சந்ததியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நீங்க மறுபடி வாங்க 14ஆம் அதிகாரம் 8ஆம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். என் மகிமையையும் எகிப்தின் வனாந்திரத்தில் சத என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதை முதல் 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பார். இதை செய்வார். அவிசுவாசத்தை போல பெரிய பாவ உலகத்துல கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முறுமுறுப்பு பெரிய பாவம், இரண்டகத்தம் போல பெரிய பாவம். அல்லேலூயா, ஆமென். 23 அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவனும் அதை காண மாட்டார். எவ்வளவு பெரிய மோசமான, அதாவது ஒரு வார்த்தை அவங்க கேட்க வேண்டியதாயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒருவனும் அதை காண மாட்டார். நீங்க விசுவாசிக்கலன்னா பரம கானானுக்குள்ள நாமும் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. ஆமென். விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால். ரோமர் 9. ஆமென். கேள்வினாலே வரும். ஆமென். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவும் கேட்கவும் செய்கிறானோ அவனுக்கு விசுவாசம் வரும். அல்லேலூயா, ஆமென். தேவன் பேசுகிறவர், தேவன் பேசுகிறவர். தேவ சத்தத்தை நாம கேட்க முடியும். அல்லேலூயா. தேவ சத்தத்தை தேவ சமூகத்துல கேட்க முடியும். இந்த 8ஆம் புத்தகத்துல நீங்க வாசித்து வரும்போது அடுத்த அதிகாரங்களில் 16ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது இந்த ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமா என்ன செய்தாங்க? முறுமுறுத்துட்டாங்க. ஆமென். 16ஆம் அதிகாரம் தானா? ஆமென். முறுமுறுத்துட்டாங்க. நான் நினைக்கிறேன் நீங்கெல்லாம் வழக்கமா வாசிக்கிற வேத பகுதியெல்லாம் வாசித்தானே வர்றீங்க. ஆமென். அல்லேலூயா. முறுமுறுத்த உடனே ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. மோசேக்கு விரோதமா. அவனோ சாந்த குணம் உள்ளவனா, எதோ அக்கா அண்ணன் எதையோ பேசிட்டு போறாங்க விட்டு அவன் சும்மா இருந்துட்டான். அல்லேலூயா,
ஆனா ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. என் தாசனாகிய மோசைக்கு விரோதமா நீங்க பேசுறது யார்? ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தா நான் அவன்ட ஒரு சொப்பன வாயிலாக அல்லது ஒரு தரிசன வாயிலாக பேசுவேன். ஆனா என் தாசனாய் மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார். அல்லேலூயா. நான் எப்படி பேசுவேன்? முகமுகமாய் பேசுவேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் பேசுகிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சத்தத்தை கேட்டு பழக வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு பழகிறவனுக்கு விசுவாசம் ஒரு நாளும் குறையாது. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஆனா அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்காதவனுக்கு அவன் விசுவாசம் இருக்கிறது அபூர்வம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறார், ஜெபங்களிலும் வேத தியானங்களிலும் நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறார்களோ அவங்க மெய்யாகவே கட்டாயம் தேவங்க சத்தத்தை கேட்பாங்க. கரங்களுக்கு எல்லாம் சொல்லாமா? ஒண்ணு அவங்க அவன் அந்த முழு என்னது சுய புத்தியில இருக்கும்போது ஜெபிக்கிற நேரத்துல அவன் பார்க்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பவுல் தேவாலயத்துல ஜெபிக்கிற நேரத்துல தேவனை சிருஷ்டாந்தமாய் பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவன் தேவ பிள்ளையோட பேச ஆசைப்படுறார். ஆனா நாம தான் விலகி போறோம். நமக்கு ஒண்ணாவது நேரம் இல்லை. நமக்கு ஒண்ணாவது என்ன இல்லை? நேரம் இல்லை. நாம ஜெபம் பண்றது இல்லை. ஆனா நம்முடைய காரியம் எல்லாம் நடக்கணும்னு நாம் விரும்புறோம். அல்லேலூயா. நம்முடைய காரியம்லாம் அப்படி இப்படி நடந்துடணும், அதெல்லாம் சரியாயிடணும். ஆனா நமக்கு மட்டும் என்ன கிடையாது? அவருடைய ஒரு ஸ்பான்சர்ட்ட ஒரு வேலை இன்டர்வியூக்காக அல்ல ஏதாவது ஒரு காரியத்துக்காக மணிக்கு ஒரு நாள் கணக்கு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் ஃபிளைட்டுக்கு போனாலும் கூட 2 hours முன்னாடி வர சொல்றான். அல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த இயேசுவுக்காக ஒரு நாள்ல கொஞ்ச நேரமாவது அவருக்காக காத்திருக்க நமக்கு நேரமே இல்லை. உண்மையில நீ இன்னைக்கு இருந்து ஒரு அட்லீஸ்ட் 1 hour தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு 1 hour வேதத்தை வாசித்து பாருங்க. கட்டாயம் உங்க ஆண்டவர் உங்ககிட்ட பேசுவார். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் தொடர்ச்சியா நீங்க செய்ய பாருங்க. அல்லேலூயா. கட்டாயம் அவர் குரலை கேட்க முடியும். அட்லீஸ்ட் சொப்பனத்திலே அல்லது தரிசனத்திலேயாவது அல்லது எப்படியாவது உங்களோட பேச ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்படி பேசினா தான் அவங்க உங்க வாழ்க்கையில விசுவாசம் இருக்கும். அல்ல வரக்கூடிய பிரச்சனையில என் தேவன் என்னோடு இருக்கிறாரா, உண்மையிலே நான் தேவ பிள்ளைதான், நான் 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். அல்லேலூயா. அதுல இருந்து நீங்க அவிசுவாசத்திலே விலை பிசாசு இன்னும் உங்கள் சொல்ல நீ எல்லாம் ஒரு ஆள் இல்லை, நீ எல்லாம் அப்படியா, ஒன்னால முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை மேலும் கொழுந்து விட்டு அவிசுவாசம் எரிய பண்ணி அப்படியே உங்களை சைலண்டா இருக்க வச்சிருவான். அல்லேலூயா. பாருங்க, 20 வயசு வரை இல்ல அவங்க சொல்ற ஆண்டவர் சொல்றார், அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார், எனக்கு கோபம் உண்டாக்கினதினால் ஒருவரும் அதை என்னுடைய தாசனாகிய காலேப் வேறு ஆவி உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை என்ன செய்வார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அதே போல ஆமென் ஆமென் ஆண்டவர் அங்கே அந்த ஆமென் இவன் இந்த யாருக்கு அந்த யோசுவாவுக்கும் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. அவனும் போய் வந்த அவனுக்கும் இந்த 2 பேர் மட்டும்தான் பிரவேசிப்பான், மற்றது எல்லாம் வனாந்திரத்துல மடிந்து போ. 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்த வச்சான். ஆமென். எதனால? அவிசுவாசமாகிய பொல்லாத பாவத்தினால். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏன் அப்படின்னு ஒரு சாதா சும்மா வந்துட்டான் அப்படின்னாலும் பரவாயில்ல, 10 முறை முறுமுறுத்தாங்க. ஆனா எத்தனையோ அற்புதங்களை கண்டாங்க. இன்னும் மேகஸ்தம்பம் நடுவுல என்ன செய்து நின்றுட்டு தான் இருக்கு. தேவன் மோசையோடு பேசிட்டா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்னல்ல, விசுவாசம் இல்லை, வரல. ஆமென். எல்லா வனாந்திரத்துல விழுந்தாங்க. பாருங்க, யோசுவா பாத்தீங்கன்னா அவன் தேவனுடைய ஆமென் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தவன். அல்லேலூயா. அவனுடைய கேரக்டர் எப்படி? எப்பவும் ஆசரிப்பு கூடத்திலே இருக்கணும்னு விரும்பினவன். அல்லேலூயா. இந்த காலேப்பு வேற ஆவி உள்ளவன். என்ன ஆவி? விசுவாச ஆவி. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வைராக்கியம், என் தேவனாலே எல்லாம் கூடும், ஆமென், கர்த்தராலே எல்லாம்
கூடும் ஆகும். அவருடைய கை குறி போகல, அவருடைய கை என்ன செய்யல, குறி என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் என்று அவங்க விசுவாசித்தா. அவன் அப்படி விசுவாசித்தபடினால அவர்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கொடுத்தார். அப்ப 2 பேருடைய பார்வை வேற, 10 பேருடைய பார்வை வேற. பாருங்க, அதே போலவே ஆண்டவர் அந்த வந்த வழியிலேயே இவங்களை மறுபடியும் ரிட்டர்ன் போக பண்ணார். அல்லேலூயா. மறுபடியும் செங்கடலை நோக்கி என்ன செய்தாங்க, பிரயாணம் போக ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அவன் வந்த வழியிலே திரும்பி போனான். பேக் ஸ்லைடிங் மாதிரி வந்த வழியிலே போனான். அல்லேலூயா. ஆனா நீங்க விசுவாசித்து வந்தீங்கன்னா நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருப்பீங்க ஒழிய பின்னாக போவது இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாச பரீட்சையில ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், வாயே அறிக்கை, என் தேவன் இதை செய்வார், இதை பார்த்து கொள்வார் என்ற ஒரு அறிக்கை.